What about security arrangements? Sir, ரெண்டு மெயின் ஸ்ட்ரீட்ஸ்லயும் நம்மளோட செக்யூரிட்டி ஆட்கள் இருக்காங்க. என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் இஸ் வெல் கவர்ட் அண்ட் கார்டட் சார். சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ண சொல்லிருக்கேன். வெரி குட். டாக்டர் 8th ஃப்ளோர்ல இருக்காங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உன்னை மறக்கவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மா டேவிட் பேசுறேன். போலீஸ் போலீஸ், நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ கடலுக்கு அடியிலேயே ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன். பரீட்சித் மகாராஜா கதை தெரியுமா உனக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு பாம்பு கடிச்சுதான் சாவுன்னு ஒரு ஜோசியம் சொன்னான். சாவுக்கு பயந்தாவன் கடலுக்கு நடுவுல பாம்பு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு கூடியிருந்தான. இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துல அவனுக்கு சாவு வந்துருச்சு. எப்படின்னு கேக்குற மூட்ல நீ இல்லைனாலும் சொல்ற மூட்ல நான் இருக்கிறேனே. அவன் கையில வச்சிருந்த எலுமிச்சம்பழத்துல இருந்த பூனாகம் அவனை கடிச்சிருச்சு. அது மாதிரி இப்ப உன்னை கொல்ல போறது நான் இல்லை, உன் உயிருக்கு பாதுகாப்பா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு உன் கூடவே சுத்திட்டு இருக்காங்களே அந்த காக்கி சட்டக்காரங்கள்ல ஒருத்தன். அந்த ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற மூட்ல இப்ப நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்லையே. வராதீங்க வராதீங்க, ப்ளீஸ் என்ன கொன்னுடாதீங்க, ப்ளீஸ் கொன்னுடாதீங்க. What happened to you? என்ன கொன்னுடாதீங்க. மிஸ் உன்னி, என்ன நடந்தது? இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க உங்கள யாரோ ஒருத்தர் தான் என்ன கொல்ல போறதா டேவிட் போன் பண்ணி சொன்னா. What nonsense are you talking? அவன் உங்களை டைவர்ட் பண்றதுக்காக அப்படி சொல்லிருக்கான். நாங்கெல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்காக பம்பரமா சுத்திட்டு இருக்கோம். You know that? உங்களை காப்பாத்துறது மட்டுமல்ல, அவனை கண்டுபிடிக்கிறது தான் எங்க டிபார்ட்மெண்ட் பிரஸ்டீஜ் அடைய. It's a challenge for us. Calm yourself, please. ஹலோ ஆபரேட்டர், நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். 8ஆம் நம்பர் ரூமுக்கு வர எந்த காலா இருந்தாலும் இங்க கொடுக்க வேணாம், நானே பர்சனலா வந்து அதை ஹேண்டில் பண்றேன். ரைட். Yes. Oh, thank you. Sorry. சார், 8ஆம் நம்பருக்கு போன். Yeah. Hello. Yes, Dr. Unni speaking here. My son, நீ 20, நான் 60. இன்ஸ்பெக்டர் சங்கர், தயவு செய்து போனை உன்னி கிருஷ்ணன் கொடுக்குறீங்களா? டேவிட், நீ உன்னிகிட்ட சொன்ன கதையை நானும் கேட்டேன். பரீட்சித் மகாராஜா வேணா பைத்தியக்காரனா இருக்கலாம், ஆனா போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவங்க எல்லாம் இழிச்ச வாய்ந்தங்கல்ல. அப்படித்தான் எனக்கு தோணுது. பார்க்கலாமா? பாப்பமா, பார்க்கலாம். ஹலோ, காலை ட்ரேஸ் பண்ண முடிச்சிட்டா? சாரி சார், முடியல. ரூம் லைட்ஸ் எல்லாம் இமிடியேட் ஆஃப் பண்ண சொல்லுங்க. சரியா?
உன்னி டாக்டர். My God. My son, 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 son. Mr. Shankar! Catch the rope! Catch the rope! No! You bastard! Catch it! Catch the rope! Catch it! You! உண்மையிலேயே எங்க அப்பனுக்கு நான் பிறந்திருந்தேன்ல இந்த காயத்தை பிடிச்சி என் உயிரை நான் காப்பாத்திக்க மாட்டேன். காப்பாத்துறது கயிறு போடுறா. How can we shoot him? No.
Jesus. Sir, now we are crossing Kodambakkam overbridge. Over, sir. Here. Up. Get up. இந்த லாக்கெட்ல இருக்கிறது என்னோட யாரு என்னோட பாய் ஃப்ரெண்ட். புரியல? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். என்ன பயந்துட்டியா? அவரோட போட்டோ பார்த்துட்டு பயந்துட்டல. நீ என்ன அவர் பேர் சொன்ன அவரோட ஹோல் டிபார்ட்மெண்ட் அலரும். அவர் கையில மட்டும் நீ மாட்டின एक मार्क दो टुकड़ा. என்ன பாக்குற? நீ மட்டும் ஒரு சரியான ஆம்பளைனா அவர்கிட்ட ஒத்திக்கி ஒத்திக்கி நில்லு. உன்னை பீஸ் பீஸ் ஆகிடுவார். bloody old man. என்ன அடிச்சிட்டல. உன் பேர் என்னம்மா? I'm sorry, Ma. I'm sorry. ஓல்ட் அங்கிள், நீ அழற? கொலைக்கு அஞ்சாத ஆள் நீ ரத்தத்தை கண்டு பயப்படுற? ஓல்ட் அங்கிள், உன்கிட்ட நான் உனக்கு கேட்பேன், கோச்சுக்க மாட்டியே? இப்படி அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டு வரையே, இது நியாயமா? உனக்கு பாவமா படல? My child. உன்னை யாராவது கெடுக்க வந்தா நீ என்ன செய்வே? உன்னை யாராவது ரேப் பண்ண வந்தா என்ன செய்வே? ரேப்? என்ன? யார் வருவா? எவன் வருவா? I'll kill him. நான் கொன்னுடுவேன்.
தற்கொலையாவ பண்ணிக்கிட்டா. கொலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உயிருக்காக எதை வேணா கொடுக்க தயாரா இருக்கிற இந்த உலகத்துல மானத்தை இழந்ததுக்காகத்தான் உயிரையே கொடுத்திருக்காளே. அவன் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். அந்த வேதனைக்கு ஒரு விலை வேணாம், அந்த பாவத்துக்கு ஒரு பதில் வேணாம். அதான் இப்ப நான் பழி வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தப்புன்னு தோணுதில்லை உனக்கு? சட்டத்துக்கு நீங்க பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தப்பா தெரியல. அங்கிள், அப்பவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டாக்டர் க்ளோஸ் அங்கிள். ஐயோ, ரத்தம் அங்கிள். சுட்டுட்டாங்களா அங்கிள்? சொல்லவே இல்லையா அங்கிள்? ஐயோ, ரத்தம். அது தெரியுமா, நான் வேற அடிச்சிட்டேன். சாரி அங்கிள். ஐம் சோ சாரி. போலாம். நிஜமாவா அங்கிள்? அப்ப நான் கண்ணை கட்டி விட்டுடுங்க. வைரத்தை இரும்பு பெட்டிலையும் நம்பிக்கையை யோகியம் கிட்டையும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில கடைசி முறையா நான் ஒண்ணு நம்புறேன். குட் அங்கிள். I'm sorry. நீ போலீஸ் அங்கிள், இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அங்கிள்? போலீஸ் எல்லாம் மிலிட்டரியே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. நீ புறப்பட. நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நீ என் கூட வர வேண்டியதில்லை. இங்கே இருந்தா போலீஸே உன்னை வீட்டுல கொண்டு போய் சேர்த்து. அப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கணும்ல? அப்படின்னா நான் சொல்றது கேளுங்க. இது எங்க வீடுதான். டிஐஜி வீடு அண்டர் கிரவுண்ட். ஏன் விடுறீங்க? சுத்தி இருக்கிற இரும்பு வேலி, எப்பவுமே இருக்கிற இருட்டு உங்களுக்கு சரியான பாதுகாப்பு. நான் இங்க வந்து போறது கூட யாருக்கும் தெரியாது. எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாலும், அவனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். இருந்தாலும் எல்லாத்தையும் மறைக்கிறேன். நீ காப்பாத்த நினைக்கிற ஆள் சாதாரணமான ஆள் இல்ல, இந்த ஊரையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல். So please speak up for God's sake. For God's sake, speak. ஓகே சாரதா, நான் கேட்கறதுக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லு. ஒன்னு அவன் எங்க ஒளிச்சு வச்சிருந்தான்? சிட்டிக்குள்ளேயா, வெளியா, மலையடி வாரத்திலயா, ஏதாவது ரயில்வே ட்ராக் பக்கத்துல, வீட்லயா? இல்ல நான் கேட்டுக்கிட்டே இருக்கல. டேய், பாவம் அந்த பொண்ணு, அந்த கொள்கை வீரன், அந்த லட்சியவாதி கிட்ட இருந்து தப்பிச்சு, படுபாவி அந்த கொலகார பாவி கிட்ட இருந்து தப்பிச்சு, திருப்தியா அப்பாவை கூட பார்க்காம அத்தான பார்க்கணுன்ற ஆசையில உங்ககிட்ட வந்தா. இன்னாமா எப்படிங்கிற? சௌக்கியமாகிறியா? கோன் ஐஸா சாப்பிடுவியே, குச்சி ஐஸாவது குட்டானா? கூல் ட்ரிங்க்ஸ் கிரேடு கிரேடா குடிப்பியே, பச்சை தண்ணியாவது காட்டினானான்னு கேட்காம வல்லு வல்லுன்னு ஊறானே. அவரே மாமா கோச்சிக்கிறீங்க? இது அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் புத்தி. பெத்த மகளோட உயிரே போனாலும் பரவாயில்ல, டாக்டரை காப்பாத்துறதுதான் தன்னோட கடமைன்னு சொன்ன எங்க அப்பா கூட வேலை பார்க்கறவர் தானே இவரும். இவங்களுக்கெல்லாம் எங்க பாசம் இருக்க போகுது? Shut up. உங்க அப்பா கிட்ட உண்மையை மறைச்சு ஏமாத்துற மாதிரி என்னைய ஏமாத்த பார்க்காத.
என்னோட கிரிட்டிக்கல் பொசிஷன் என்ன பெத்தவருக்கும் புரியல, என்ன கட்டிக்க போறவருக்கும் தெரியல. சாரதா சாரதா, நான் அவார்டுக்காவோ ரிவார்டுக்காவோ அவனை பிடிக்கணும்னு நினைக்கல. தமிழ்நாடு பூரா அடுத்தது என் உயிரா உன் உயிரான்னு பயந்துட்டு இருக்காங்க. அவங்க உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு காக்கி சட்டை போட்ட எங்களை தான் நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக கெஞ்சன ப்ளீஸ். அப்படி வாங்க வழிக்கு முதல்ல இப்படி கொஞ்சம் பணிவா கேட்டிருந்தீங்கன்னா உங்க கேஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருப்பேன். அது வந்து பாப்பா தண்ணி கேக்குது, கொண்டு வரட்டா? அது வந்து ஃபேன் போடட்டுமா? வேணாம், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லு. அது வந்து நான் கண்ணு கட்டி கூட்டிட்டு போனானா, அப்புறம் அங்க இருந்து அங்கே என்ன கண்ணு கட்டியே வச்சிருந்தான். அப்புறம் அந்த இடம் அங்க இருந்து என்ன கண்ணு கட்டியே கூட்டிட்டு கொண்டு வந்து விட்டுட்டான். அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இருந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் எங்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் மறைக்கிறேன். ஏன்டா மறைக்கிறேன்னு குழந்தைய போட்டு முறைக்கிற? உண்மை தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறா? என்னம்மா? ஓகே, எனக்கு யாரும் சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவன் கழுத்துல தூக்கு கயிறு விழ வைக்கல, என் பேர் சங்கர் இல்ல. அப்படின்னா பையனுக்கு பேரை மாற்ற வேண்டியதுதான். எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் சொல்ல போகும்போது சொல்ல வேணான்னு நீங்க ஏன் கையாட்டினீங்க? சொல்லுங்க. உனக்கு கிளைமாக்ஸ் நெருங்கி போச்சுடா. என் மனசுல 20 வருஷமா ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த ரகசியத்தை மாஜி சாராய கடை வேலைப்பேன் சொல்றம்மா. நீ கட்டிக்க போற சங்கர் என் மக இல்லம்மா, அவனோட மகம்மா, அவனோட மக.